தக்காளி பயிர் என்றால் தினமும் அதை பற்றி யோசிப்பார்கள். தக்காளி ஒரு லாட்டரி போன்றது. பிரச்சனைகளை பற்றி பாவம் விவசாயிகளுக்கு தெரிவதில்லை. எவ்வளவு நீர் உரம் போட்டாலும் செடி துளிர்ப்பதே இல்லை. இலை மஞ்சளாவதும் இல்லை, பழுப்பு நிறப்புள்ளிகள் வருவதும் இல்லை. திடீரென பாதிப்பை ஏற்படுத்தும் நோய் இது. அனைவருக்கும் வணக்கம். இன்று தக்காளி பயிர் என்றால் பலரும் தினமும் ஆண்டு முழுவதும் அதை பற்றி யோசிப்பார்கள். ஏனெனில் தக்காளி ஒரு லாட்டரி மாதிரி. நான் இங்கே சரி தக்காளி பயிரிட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிக்க வேண்டும் என்ற பார்வையோடு அதை பற்றி யோசிப்பார்கள். ஆனால் இங்கே சில திருப்பங்கள் உண்டு. அதாவது பிரச்சனைகளை பற்றி பாவம் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு இல்லை. ஏனெனில் அவர்கள் அறிவியலை படித்து வரவில்லை. ஆக இப்போது அறிவியலை படித்து வரவில்லை. வரும் பிரச்சனைகளை அறிவியல் ரீதியாக தெரிந்து கொண்டு தீர்வு காணக்கூடிய விஷயத்திலும் கூட சற்று பின்தங்கி இருப்பார்கள். நிறைய பணம் செலவழிக்க தயாராக இருப்பார்கள். ஆனால் பணம் செலவழித்ததும் பயிர் நன்றாக வரும் என நாம் ஊகிக்க முடியாது. ஆக அதற்கு நாங்கள் ஒவ்வொரு விஷயமாக எடுத்து உங்களுக்கு விளக்கமாக புரிய வைப்பதற்காக அது எப்படி வருகிறது, நாம் எப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது பற்றி ஒவ்வொன்றாக தெரிவிக்கிறோம். ஆக இன்று நான் தெரிவிக்கவிருக்கும் விஷயம் தக்காளியில் ஏற்படும் பாக்டீரியா வாடல் நோய். அதாவது பாக்டீரியா வாடல் நோய் என்பார்கள். இது ரொம்ப விசித்திரம். இன்று மாலை பார்த்து விட்டு வீட்டுக்கு வந்திருப்பீர்கள். நாளை காலைக்குள் கொஞ்சம் வாடி இருக்கும். நாளை மாலைக்குள் முழுவதுமாக வாடி போகும். இதன் பிறகு எவ்வளவு நீர் உரம் போட்டாலும் செடி துளிர்க்கும் என்ற பேச்சே இல்லை. ஏன் இப்படி ஆனது? எந்த அறிகுறியும் இல்லை. இலை மஞ்சளாகவில்லை, அல்லது அதன் மேல் பழுப்பு நிறப்புள்ளிகள் வரவில்லை. எந்த அறிகுறிகளும் தெரியாமல் திடீரென்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் இது. ஏதாவது அறிகுறிகள் இருந்தால் காப்பாற்ற முயற்சி செய்யலாம். ஆனால் இது அந்த மாதிரி இல்லை. இதை பாருங்கள். காலையில் கீழே உள்ள இலைகள் சற்று வாடியது போல தோன்றும். மாலைக்குள் முழுமையாக வாடி இருக்கும். அந்த செடியை பிடுங்கி அந்த ஸ்டெம் தண்டை வெட்டி பார்த்தால் அங்கே ஒருவித வெள்ளை திரவம் இருக்கும். அந்த ஒரு தண்டில் புரிகிறதா? ஆக அது என்னவென்றால் அது ஒரு தொற்று நமக்கு தெரியாமலேயே ஏற்பட்டிருக்கிறது. இது எந்த மாதிரியான இடங்களில் வரும் என்று சொன்னால், எங்கே தண்ணீர் தேங்கி நிற்கிறதோ அந்த இடத்தில் இது வேகமாக பரவுகிறது. இது எப்படி வருகிறது என்று சொன்னால், மண்ணில் இருக்கக்கூடிய நோய் கிருமி பேத்தோஜன் அது வேரின் வழியாக நுழைந்து தண்டுக்கு செல்கிறது. சைலம் என்று சொல்வார்கள். அதாவது தண்ணீர் செல்லக்கூடிய குழாய்கள், அந்த குழாய்களை அது அடைத்து விடுகிறது. எப்போதெல்லாம் தண்ணீர் பாயும் குழாய்கள் அடைபடுகிறதோ தானாகவே செடி திடீரென வாடிவிடும். அதாவது நமக்கு இரத்த குழாய்கள் அடைபட்டால் என்ன ஆகுமோ அதே போல இதுவும் திடீரென மாரடைப்பு வருவது போல செடியும் போய்விடும். அத்துடன் நிற்குமா? நிற்காது. இந்த நோய்க்கிருமி எப்படிப்பட்டது என்றால், மண்ணில் என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் பல வருடங்கள் உயிர் வாழக்கூடியதான ஒரு நோய்க்கிருமி இது. ஆகையால் இந்த நோய்க்கிருமி வேறு எந்த பாக்டீரியாக்களாலும் அழிந்து போகாது. அது இருப்பதனால் இது மற்ற செடிகளுக்கும் கூட பரவிவிடும். ஆகவே விஞ்ஞானிகள் என்ன கூறுகிறார்கள் என்றால், மண்ணில் மண்வேர் மண்டல உயிரியல் என்பார்கள். அதாவது மண்ணில் வேரை சுற்றி ஒரு பல்லுயிரியம் உருவாக வேண்டும் என்றால் கோடிக்கணக்கான பல வகைப்பட்ட நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள் இருந்து அவற்றினுடைய வேலையை அவை செய்து கொண்டே இருந்தால், நிரந்தரமாக செய்து கொண்டிருந்தால் வேருக்கு பாதுகாப்பு கிடைக்கும், வேருக்கு உணவும் கிடைக்கும், வேருக்கு தண்ணீரும் கிடைக்கும். இந்த நோய்க்கிருமிகளை எல்லாம் பக்கத்தில் வராமல் அவை காக்கும். அதை விட்டு மருந்து இருக்கா சார்? மருந்து போட்டால் போகுமா? மருந்து போட்டால் நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள் சீக்கிரம் போகும், இந்த நோய்க்கிருமிகள் போகும்? போகாது, இன்னும் அதிகமாகத்தான் ஆகும். ஆகையால் இதற்கு மருந்து ஒரு தீர்வு அல்ல. இதற்கு என்னவாக இருந்தாலும் மண்ணிலே நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள் அவற்றை அதிகரித்துக் கொண்டால் தீங்கு விளைவிக்கும் நுண்ணுயிரிகள் குறைந்துவிடும். எங்கே நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள் அதிகரிக்கின்றனவோ அங்கே செடிக்கு தேவையான எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களையும் வழங்குவதனால் செடியிலே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் மற்றும் பூச்சி எதிர்ப்பு திறனும் அதிகமாகும். செடி தன்னை தானே பூச்சிகளிடமிருந்தும் நோய்களிடமிருந்தும் பாதுகாத்துக் கொள்ளும். அதனால் ஏற்கனவே இப்போது மண் கெட்டுவிட்டது என்று வைத்துக் கொள்வோம். அதாவது உயிரற்ற மண் ஆகிவிட்டது. நாம் சொல்லும் நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள் மண்ணில் இல்லை.
அப்போ என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி வரும். இதற்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள்? மண் ஆரோக்கியமாக இருந்தால் பயிரும் ஆரோக்கியமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். மண்ணின் ஆரோக்கியம் என்றால் என்ன? மண்ணில் நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள் மற்றும் மண்புழுக்கள் அடங்கிய அந்த பல்லுயிரியம் எங்கே இருக்கிறதோ அதை ஆரோக்கியமான மண் என்று அழைக்கின்றனர். அப்படிப்பட்ட ஆரோக்கியமான மண்ணின் ஆரோக்கியம் இல்லாமல் போன மண்ணை எப்படி விரைவாக நாம் சரி செய்வது என்ற கேள்வி வருகிறது. ஏனென்றால் இன்று ஆலோசனைகள் 100 உள்ளன. ஆனால் அந்த ஒரு தீர்வு 100க்கு 100 தீர்வு வரக்கூடிய ஆலோசனை ஒன்று தேவைப்படுகிறது. அது ஒன்றுதான் இன்று நாங்கள் 14 வருடத்தில் நிரூபித்திருப்பது. டாக்டர் சாஹிப் உயிரி உள்ளீட்டை மண்ணிலே போட்டவுடனே உயிரற்ற மண் உயிருள்ள நிலைக்கு வரக்கூடிய ஒரு உயிரி உள்ளீடு இருக்கிறது என்றால் அது டாக்டர் சாஹில் உயிரி உள்ளீடு. இதை மண்ணில் போட்ட உடனேயே 15 முதல் 20 நாட்களில் மண்புழுக்கள் உற்பத்தியாகும். அந்த மண்ணுக்கு தேவையான எல்லா நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளும் உருவாகும். வேருக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கும். இந்த மாதிரி நோய் கிருமிகளை வேரிலிருந்து தள்ளி வைக்கும். இந்த பாக்டீரியா வாடல் நோய் பிரச்சனையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த டாக்டர் சாஹேல் உயிரி உள்ளீட்டிற்கு இருக்கிறது. அதை போட்ட உடனேயே மண்ணில் நீங்கள் சாதாரணமாக கவனிக்கலாம். தண்ணீர் எங்கு அதிகம் நிற்குமோ அங்கு மண் கடினமாக இருக்கும். டாக்டர் சாயல் போட்டதும் மண் மென்மையாக்கி நீரை உறிஞ்சும் சக்தி வரும். புதிய வேர்கள், வெள்ளை வேர்களின் வளர்ச்சி அதிகரிக்கும். அதனால் செடியானது ஆரோக்கியமாக வளரக்கூடிய ஒரு நிலைக்கு வருகிறது. ஆக இந்த எல்லா வளர்ச்சியும் ஏற்படும் போது உங்களுக்கு காயும் நன்றாக வரும், தரமும் நன்றாக இருக்கும். நல்ல மகசூல் வரும். இரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லி மற்றும் நோய்க்கொல்லிகளுக்கான செலவு குறைகிறது, லாபம் அதிகமாகிறது. விவசாய நண்பர்களே, பாருங்கள், இந்த சின்ன சின்ன அறிவியல் அடிப்படையிலான விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதால் நாள்தோறும் உங்களுக்கு தெரியாமலேயே இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். ஆனால் இதை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் பிரச்சனைகள் குறையாது, செலவும் குறையும். செலவு குறையாது, உற்பத்தியும் அதிகரிக்காது. ஆக யார் யாருடைய தோட்டங்களில் பாக்டீரியல் வில்ட் என்று இருக்கிறதோ அதை கமெண்ட் பாக்ஸில் பாக்டீரியா வில்ட் என்று பதிவிடுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கட்டும். உங்கள் மூலமாக இதை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஒரு மிகச்சிறந்த தக்காளி விளைச்சலுக்கு தேவையான விஷயங்களையும் ஒவ்வொரு பிரச்சனைக்குமான மூல காரணத்தை தெரிவித்து அதற்கொரு தீர்வையும் சொல்லக்கூடிய ஒரு முயற்சியை அடுத்த வீடியோவில் நாங்கள் செய்வோம் என்று கூறி என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.